ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். இதுக்கு முன்பு 2 வயசு, 1 வயசுலேருந்து 2 வயசு வேற போடுற மாதிரி ஒரு ஆம்பளை சட்டை, ஆப் ஸ்லாக் சின்ன சட்டை நார்மலாக எப்படி வெட்டுறதுங்கிற முறையை பதிவு பண்ணேன். அதை ஈஸியாக தைக்கிற மாதிரி இப்போ நான் பதிவு பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற சாக்கெட்டு பிட்டு இல்லை பிட்டு துணி எதாக இருந்தால் 2x2 இந்த இப்படி 70 பாயிண்ட் 60 85 பாயிண்ட் பிட்டு இருக்குது. அதை வச்சு பிள்ளைகளுக்கு தைச்சி போட்டு அழகு பார்க்கவும். பாருங்கள், இது வந்து ஒரு துணியை வெட்டி நான் இதை வச்சுருக்கேன். இதை வந்து நெஞ்சு பட்டி பாருங்கள், முதல் ஆரம்பத்து உள்ளது. இப்போ நம்ம என்ன செய்ய, இந்த கோடில் உள்பக்கம் போடுற மாதிரி இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து சில சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாக தைக்க வர்றதுக்காக நான் ஆரம்பத்தில் ஒரு தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அக்காத்து போட்டிருக்கோம்ல, இந்த அதுக்கு மடிச்சுக்கோங்க. அப்போ மடித்து தையல் போட்டிங்கன்னாங்க உங்களுக்கு முதல்ல பழகிறதுனால தையல் போட்டு பழகுங்க. போய் இந்த தையல் போட தேவையில்லை. இப்போ தையல் போடாமல் தைச்சோம்னா உங்களுக்கு இப்போ முதல்ல தைக்கும் போது உங்களுக்கு இந்த பட்டி விலங்க, அதனால் தையல் போட்டுக்கிறேன். 2 பக்கம் பட்டி அடித்தாச்சு. 2 பக்கம் பட்டி அடித்தாச்சு. இப்போ இது பேக் தட்டு. இது அப்படியே ஒன்றும் சும்மா சிம்பிளாக தைக்கிறதுக்காக, ஒரு அனுபவத்துக்கு வர்றதுக்காக அவங்க தைக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே மேலே ஒரு தைக்கிறேன். இந்த பிசெல்லாம் மடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். அப்படியே சிம்பிளாக தைக்கிறதுக்காக ஒரு பதிவு பண்ணுறேன் பாருங்கள். மேலே தையல் போட்டாச்சு. ஸோ அது மேலே ஒரு அமுக்கு தையல், இது மேலே இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள். தையல் போட்டாச்சு. 2 பட்டி அடித்தாச்சு, தையல் போட்டாச்சு. இது என்ன செய்யணும்னா, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்ட் பண்ணி இதுவும் கரெக்ட் பண்ணி இது சென்டர் வச்சுக்கோங்க. அதுங்களா, இந்த சென்டர் இதில் ஒரு அக்காத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் இது இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த இடத்துல ஒரு சென்டர் அக்காத்து பண்ணிக்கோங்க. இப்போ அவனை பட்டி அடித்தாச்சு, மேலே தையல் போட்டாச்சு. இப்போ கை பாருங்கள், கை அக்காத்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சுக்கெல்லாம் கை அளவு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் 5 இன்ச்சு உதாரண சராசரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி நீக்கங்க. அக்காத்து இந்த இருக்குல்ல, இதுக்குள்ள பட்டி பட்டி அடிச்சுட்டு, இது நடு சென்டர் இருக்குது. இதை பாருங்கள், இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நடு சென்டர் இது வச்சுக்கோங்க. அப்படி நடு சென்டருக்கு வச்சு நடு சென்டர் வந்து இது கையை இப்படி இப்படியே அப்படியே கொண்டு போங்க. அப்படியே கொண்டு போய் அப்படியே விசில தைக்கலாம். இந்த இடம் தைக்கும்போது இந்த அக்காக்காக கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வரணும் பாருங்க, இது வரும்போதே
எப்படி கரெக்டாக வரும் அந்த அப்படியே பாருங்கள். வச்சாச்சு. இது அப்படியே இந்த பாந்த அளவுக்கு கணக்கு ஒரு கை தான். அதாவது இந்த தையல் சும்மாவும் தைக்கலாம், உள்ள தையல் மேலாப்பு போட்டு தைக்கலாம், இல்லை தையல் இல்லாமையே உள்ளவே 2 தையல் போட்டுக்கரலாம். அது இது ஒரு தையல் தைச்சிருக்கேன். திருப்பி இப்படி பிரட்டி ஒரு தையல் தைச்சோம்னாக்கி இந்த தையல் இது இப்படி வரும். தையல் தெரியாது பாருங்கள், இது தையல் தெரியாது, உள் பக்கமே போயிடுது. இது மேலாப்பில் தைச்சு பட்டி மாதிரி அடிச்சிருக்கேன். அப்படி இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அதனால் நான் இந்த மாடலை தைக்கிறேன் பாருங்கள். கை தைச்சாச்சு. பாருங்கள். இப்போ என்ன சரி அப்படியே சும்மா சாக்கெட் தைக்கிற மாதிரி தான் இது. இதில் வந்து இந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழிமுறை இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த பிசுறு வராமல் உள்ளே தைக்கிறது. இப்போ வந்து ஈஸியாக தைக்கிறதுக்காக, சிம்பிளாக தைக்கிறதுக்காக இது பதிவு பண்ணுறேன். இதை நினச்சி இப்படி வச்சுட்டு நெட்டாக இப்படி லேசாக இதில் பிசுறு வர மாதிரி உள் சாக்கெட் தைக்கிற மாதிரி தைக்கிறேன். சிம்பிளாக ஈஸியாக பழக உங்களுக்கு சில இதுலேயும் சில விவரம் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சட்டை எப்படி தைக்கிற முறை அதாவது இப்படி பழகிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வந்துடும் பாருங்கள். தச்சாச்சு. அடுத்து கீழே பட்டி இப்படி நீவிட்டு தைச்சு, இப்படி நீவிட்டு தைச்சா சரியாக வளையணும். இப்படி ஒரு தையல் இப்படி போட்டுக்காங்க. அடுத்து இப்படி லைட்டாக அந்த பட்டி ஒரு பட்டி சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்கள். சட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கால் வைக்கணும். கால் இருந்தால் சும்மா பாருங்க, இப்படி வெட்டிக்கங்க. எப்படி வெட்டிக்கலாம் பாருங்கள். சும்மா ஒன்றும் எப்படி 2 துணி எடுத்து வெட்டிக்கிறோம். சிம்பிளாக பழக உங்களுக்கு சில விவரம் புரிய அடுத்த வீடியோ போடும்போது சொல்கிறேன். இந்த லைட்டாக அந்த வளைவு வரணும். இப்போ கழுத்து வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு பாறை பார்த்துக்கோங்க. கழுத்து 10 இருக்குது. அதே மாதிரி பாருங்க 10 வச்சு அப்படியே இருக்கும். 10 இருக்கா? அதே மாதிரி 10 வருது. இது தைக்கிறதுக்கு ஒரு 5 இதே மாதிரி தைக்கணும். இப்போ இந்த கழுத்து எப்படி தைக்கிறங்கிறத, இந்த காலர் எப்படி போகிறங்கிறத பாருங்கள். இப்போ இப்படி துணி இருக்குல்ல, முதல்ல இந்த துணியை வந்து இந்த பக்கம் வளைவான பக்கம் இருக்குல்ல, அதில் இப்படி லைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக மடிச்சுங்க. அடுத்து துணி இப்படி போட்டுருங்க. இந்த இப்படி வரணும்.
ஏன்னா இதில் தைக்கலாம் அடிச்சு மேலே பிரட்டி தைக்கும் போது சரியாக வரும். ஆமாம், இதுக்கு ஸ்டிப்பு கொடுத்து தைக்கலாம். அதை அடுத்தடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்போ பாருங்கள். தைக்கிறது முன்னுக்கு இந்த துணியை எடுத்து பார்த்துக்கோங்க. இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வச்சுக்கோங்க. வச்சு இப்படி பாருங்கள் வருது. நம்ம இதில் இதுக்கு நேராக தைக்கிறோம். அவ்வளோ நேராக ஒரு தையல் தான். ஆமாம், இது நடு சென்ட்ரு. இதை பார்த்துக்கோங்க. இதை கைக்கும்போது இது கரெக்டாக வரும். இது சென்ட்ரு வரணும். இந்த இடம் சென்ட்ரு வரணும். அதை கவனிச்சுமா பார்த்துக்கோங்க. இப்படியே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து காலர் வச்சு என்ன சில பெரிய சட்டை வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி சும்மா நேரம் இந்த பாலமே இந்த பாலத்தை இதே மாதிரி வெட்டிக்கிற வேண்டியதே. லேசாக வளைய கொடுத்துக்கிற வேண்டியதே. இது கீழே கீழே வரும். இது மேலே வரும். இது அப்படியே ஒன்று வேணும். இப்படி வருங்க. அடிச்சு இது அப்படி மடிச்சுக்கோங்க. இது மடித்து இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டாக வந்துடும். இல்லைங்களா? அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இது இப்படி சொல்லி அப்படியே மடிச்சுருங்க. இங்கே பாயிண்ட் வந்துடும். பாயிண்ட் வரும்போது ஊசி இருந்துச்சுன்னா அந்த முனையை லேசாக இந்த முனையை ஊசி எடுத்து லைட்டாக அப்படி குத்திட்டுருங்க. இருந்தால் பாயிண்ட் வரும் அழகாக. தான் வந்துடுச்சா பாயிண்ட். அதே மாதிரி பாயிண்ட் வந்துடும். இப்போ சும்மா லேசாக கைக்கிட்ட லேசாக நீடிக்கங்க. இப்போ தச்சு இப்போ அப்படி தச்சு பிரட்டியாச்சு. இந்த தையல் தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய இது அப்படியே ரெண்டாக பார்க்குறோம். அதுல இதுலேருந்து அக்காத்து போட்டுக்கலாம். இந்த அக்கா பாருங்கள். இந்த அக்காத்து கரெக்டாக வருதா? இப்போ நம்ம என்ன செய்கிறேன், இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த இதை அப்படி இங்கே அப்படியே நேராக தைக்க வேண்டியது. தச்சுட்டு வரும்போது இந்த இடம் கரெக்டாக வரணும். இது முன்ன பண்ண வச்சா சிரமமாக இருக்கும். இந்த இடம் பார்த்துக்கங்க கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி பார்த்துக்கங்க. இந்த இடம் பார்த்துக்கங்க வரும்போதே கவனம் கொஞ்சம் முன்ன பண்ண வந்து லேசாக இழுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக வரணும். அப்படியே லேசாக அப்படியே நீவிக்காங்க. நான் எப்படி தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நல்ல பக்கம் வச்சு இப்படி தைச்சிருக்கேன். இப்படி தைச்சி அப்படி தான் பிரட்டி இந்த வந்துருச்சு. இது என்ன செய்கிறோம், இது அப்படி லேசாக பாருங்கள். இப்படி மடிச்சுக்கோங்க. அப்படியே போகுங்களா? மடிச்சு அப்படியே மேலாப்பில் ஒரு தையல். இந்த துணி மட்டும் இழுத்துறாதீங்க. இழுத்த முன்னப்படாது. இது லேசாக சும்மா குளிர கொடுத்து இந்த துணி மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்கவேனா பாருங்க. இழுக்காமல் இதை மட்டும் லைட்டாக வச்சு இது அப்போ இழுக்காம இந்த இடம் கரெக்டாக முடியாது. இந்த வந்துருச்சா பாருங்கள். அப்போ அப்படியே தையல் சுற்றி ஒரு தையல். முடிஞ்சிருச்சு. சட்டை காலர் 5 நிமிஷம் தான் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இதில் நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் இந்த பிசர்லாம் தெரியாமல் தைக்கலாம். முத பழகிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த பிசர் வராமல் தைக்கிறது, இந்த பிசர் வராமல் தைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். சட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் ஒரு ஆம்பளை சட்டை போட்டு அழகு பார்க்கலாம். சில பெண் குழந்தைகளுக்கு ஆம்பளை சட்டை போட்டு அழகு பார்ப்பாங்க. நம்ம இருக்கிற பிட்டு துணி சாக்கெட்டு பிட்டு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க இதுக்கெல்லாம் எல்லாம் பழைய துணி இருந்தால் சேலத்தில் எதுக்கு இருந்து கிழித்து ஒரு 1/2 மணி நேரம் வெட்டி இப்படி தச்சு பழகம் பாருங்க. சட்டை ரெடி ஆப்ஷனாக. இது மிச்ச துணி இருக்குது. அது பை மாடல். சும்மா சின்ன மாடல்.
இப்போ இப்படியும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். இங்கே இருக்குது இதனால் இப்படி ஒரு இருக்கா சிம்பிளாக அழகாக செய்ய. இன்னொரு பையன் மாடல் துணி இருந்தால் இன்னொரு பையன் வச்சு சிம்பிள் அழகு தானே தச்சு பழைக்கிறாங்க. இந்த பையன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல லேசாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று இப்படி பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். எது தைச்சாலும் ஒரு புள்ளி வச்சு தைச்சா அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பையன் நேரம் வர்றதுக்கு என்ன செய்ய இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த ஊசி வச்சு இதுக்கு நேரம் ஒரு குத்து போட்டுக்கோங்க. போட்டோடனே அந்த ஊசி அடையாளம் இந்த இருக்குது. அப்போ அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி இது இப்போ வச்சுட்டிங்கன்னா 2 பை ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், சின்ன ஆம்பளை சட்டை ஆம்பளை புள்ள போடுற மாதிரி. இதை கை மண்ணு 4 இன்ச்சோடு வச்சுக்கலாம். கை பெருசாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு பண்ணால் சராசரி கணக்குக்காக வச்சுருக்கேன். இப்படி இருந்தாலும் கை பார்த்துக்கோங்க. நான் ஒரு மதிப்புக்காக போட்டிருக்கேன். இந்த எதுவுமே பிசுறு சாக்கெட் தைக்கிற மாதிரி தைச்சிருக்கு. இதுக்கு பிசுறு இந்த பிசுறு வராமல் தைச்சி பிரட்டிடலாம். அது ஒரு அடுத்த வீடியோவில் அது எப்படி போடுறான்னு அடுத்த பெரிய சட்டையை தைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் தான் உங்களுக்கு பாருங்கள் நல்லா. அடுத்த வீடியோவில் பெரிய சட்டை தைக்கிற பற்றி போடுறேன். அது எப்படி அளவு எடுத்து எப்படி வெட்டுறங்கிற முறையை உங்களுக்கு தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன், வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பயிற்சி விடுறேன். அடுத்து நல்லா தெளிவாக எனக்கு எல்லாத்தையும் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்தோஷம், நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அருகில் உள்ள பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.